அனைவருக்கும் வணக்கம். A very happy Independence Day. Very nice. I am proud to be here with you children, especially children I am telling, and all the teachers, principal, our correspondent and our another chief guest, Hari Prasad, biologist. Really it is a very pleasant day. I have got this chance, ஒரு அருமையான வாய்ப்பளித்த இந்த சுமன் மிண்டா நிர்மல் ஸ்கூல் நிர்வாகத்தினர், மரியாதைக்குரிய பள்ளி முதல்வர் இந்துமதி மேடம், அன்பார்ந்த ஆசிரியர்கள், அருமை பெற்றோர்கள் கேட்குதா நான் பேசுறது? And my dear children, really it is a very not only pleasant day we are telling, memorable day. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரஸ்பாண்டன்ஸ் HR லீடர் மிஸ்டர் சந்திரமோகன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் ஹரிபிரசாத், பயாலஜிஸ்ட், ஒசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன், மிக அருமையாக ஒரு என்ன சொல்றது, சுற்றுப்புற சூழல் இன்று ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பணியை மிக அருமையாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். இந்த பள்ளியையும் என்னையும் இணைத்தது உங்களுக்கு தெரியணும். பேரண்ட்ஸ், உங்களுக்காக தான் நான் சொல்றேன். இந்த பள்ளி, இந்த ஸ்கூலையும் என்னையும் இணைத்தது என்ன தெரியுமா? ஓசூர் புத்தக திருவிழா. ஓசூர் புத்தக திருவிழாவுக்கு உங்கள் பள்ளியை நாங்கள் இன்வைட் பண்ண வரப்போ, மேடம் இந்துமதி மேடம் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா சொன்னாங்க. புக் ஃபேருக்கு வர பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாம அந்த குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டால் வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியும், எங்க எல்லாருக்குமே ஒசூர்ல தெரியும். அப்போ நாங்க வந்து இது புதுசா இருக்கு இந்த ஐடியா, சரி அதை பண்ணலாம் அப்படின்னு மேடம்க்கு நாங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது எப்படி இவங்க செய்ய போறாங்க அப்படின்னு. அப்ப கலெக்டரா இருந்த மேடம் வந்து, கலெக்டர் நம்ம மேடம் இருந்தாங்க இல்லையா, சரி, அப்போ அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன், இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு இப்படி ஒரு ஐடியா அவங்க கொடுத்துருக்குறாங்க, அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்றாங்க, அதுதான் அவங்க முக்கியம். சும்மா குழந்தைங்களை கூட்டி உட்கார வச்சுக்கல, அவங்களை என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்து அந்த பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருந்தாங்க, குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க. அப்படி ஒரு அருமையான அந்த கலெக்டர் மேடம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, எங்கேயும் இந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு. இப்போ வந்து நம்ம தினேஷ்குமார் கலெக்டர் சாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினாரு, நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உண்மையிலே நீங்க உங்க அனைவரின் சார்பில் மேடம்க்கு கைத்தட்டி நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஒரு எங்கேயுமே டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நடக்கல, டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்டே சொல்லலாம், எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இது நடக்கல. அப்படின்றப்போ அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு டெடிகேஷனோட அவங்க பண்ணாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து அங்கே வரிசையா வந்து ஒரு டீச்சர்ஸா அவங்கவுங்க டைமுக்கு வந்து அந்த குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரி நைஸ். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஆக்கப்பூர்வமான ஒரு குழந்தைங்களை வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் இந்துமதி மேடம். ரியலி ஷீ இஸ் வெரி கிரேட், வெரி டெடிகேட்டட். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு இருந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்டையும் வந்து நிறைய ரிவ்யூ சொல்லிட்டு போனாங்க. ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ஸ்கூல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக டீச்சர்ஸ், பிரின்சிபல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நவ் வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே. 79வது இந்திய சுதந்திர நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நத்திங் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரத்தை விட விலை மதிப்புள்ளது வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். சுதந்திரம்தான் விலை மதிப்புள்ளது.
freedom in mind, faith in words, pride in our heart, memories in our soul. Let us salute our nation on this Independence Day. ஆமாம், இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்க எப்படி இருக்கணும். ஃப்ரீடம் இன் மைண்ட், ஃபெய்த் இன் வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஒன்னொன்னே நம்ம சொல்லிக் கொடுக்க தான் அந்த சுதந்திரம் என்றால் என்ன நினைச்சு பாருங்க. நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம படிச்சுட்டுலாம் வந்திருக்கிறோம். அந்த சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு சுதந்திரம், அதற்காக பாடுபட்ட அந்த தியாகிகள், போராட்ட வீரர்கள், இவங்களை பத்திலாம் தெரியணும்னா நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லணும். அந்த குழந்தைங்க they are the future இல்லையா, future of our nation. நம்மளுடைய ஃபியூச்சரே அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் தான் முதலில் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். டீச்சர்ஸ், இங்க இருக்கிற அனைத்து டீச்சர்ஸ் ஒரு டெடிகேட்டடா அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய பணியை ரொம்ப சிறந்த முறையில் செஞ்சுக்கிறாங்க. இப்போ நான்லாம் +2 ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த டீச்சர் இல்லை, எனக்கு டீச்சர் எஜுகேட்டர், டீச்சர்ஸையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அது வேற, அது ஒரு லெவல், அவங்க எல்லாமே தெரிஞ்சு வந்திருப்பாங்க. பட் திங்க் அபவுட் தீஸ் சில்ட்ரன், எவ்வளவு குட்டி குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கதான் அவங்க மோல்ட் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை ஒரு சிறந்த ஒரு சிட்டிசனா நாளைக்கு உருவாக்கணும். என் பையன் டாக்டர் ஆகணும் நினைக்கிறீங்களா இல்லையா? டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்னும் நிறைய என்னென்னவோ உங்களுக்கு கற்பனைகள் இருக்கு இல்லையா பேரண்ட்ஸ்? ஆனா அதை விட அவனை ஒரு மனிதனாக, மனித நேயம் மிக்க ஒரு குழந்தையாக நம்ம வளர்க்கணுங்கிறது உங்க மனசுல இருக்கணும். இந்த மெசேஜ் நான் உங்ககிட்ட சொல்லணும். அந்த குழந்தைங்களை வளர்க்குறப்ப நீங்க எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்றத யூ ஷுட் ஷேர். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களோட நீங்க உட்காருங்க. ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் யுவர் ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ட்னா கிஃப்ட், ப்ரெசன்ஸ்னா நீங்க குழந்தை கூட இருக்கிறது. நீங்க குழந்தை கூட இருக்கிறது தான் மிகச் சிறந்தது, நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பரிசை விட அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல ஸ்கூல் எவ்வளவு உங்களுக்கு அந்த குழந்தைங்களை கொண்டு வந்தாலும் பேரண்ட்ஸ் நீங்க கோஆபரேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற தியாகிகள், இப்ப மகாத்மா காந்தி, நேருஜி, அவங்களெல்லாம் பத்தி இந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஏதோ இந்த லெவல்ல அவங்க படிச்சிருப்பாங்க. இன்னும் நமக்கு தெரிந்த அந்த போராட்ட வீரர்கள், தெரியாத போராட்ட வீரர்கள் நிறைய பேர்கள் சரித்திரத்தில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை வரலாற இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். அதுதான் இங்க முக்கியம். சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம் என்பதற்கு காரணமே இதுதான். அவங்களை நம்ம நினைவு கூறணும். அப்படிப்பட்ட அந்த தியாகிகளின், போராட்ட வீரர்களின் அந்த வாழ்க்கை, அவங்க செய்த தியாகம், சிந்திய ரத்தம், அனைத்தை பற்றியும் இந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், கைட் பண்ணணும். பெரிய குழந்தைகள்னா அவங்க படிச்சு வந்துருவாங்க பாடத்துல. இப்ப இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் சொல்லி கொண்டு வரணும். ஒன் சைல்ட், ஒன் புக், ஒன் பென், ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு மலாலா, ஒரு பாகிஸ்தானிய ஒரு கல்வி ஆர்வலர், தன் பெண்களுக்காக போராடிய ஒரு மாணவி, சின்ன வயதிலேயே நோபல் பரிசு பெற்ற அந்த பெண் கூறிய வார்த்தை, ஒரு சைல்டு கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு குழந்தையாலேயே இந்த உலகத்தை மாற்ற முடியும் சொல்றப்போ நமக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம சுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நாம் கொண்டு வர முடியும், எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை நாம் அனைவரும் நினைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட இந்த குழந்தைகளை நம்ம கொண்டு வரணும். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே தீம் என்னன்னா நயா பாரத், புது இந்தியா, நியூ இந்தியா அப்படின்னு சொல்றோம். அந்த புது இந்தியாவை உருவாக்க இந்த குழந்தைகளை நாம் தயார்படுத்த வேண்டும். மாற்றம் நம்மிடமிருந்து உருவாக வேண்டும். நம்மளுடைய ஹரிபிரசாத் சார் வந்திருக்கிறார் இல்லையா, பயாலஜிஸ்ட். சுற்றுச்சூழல் இப்பொழுது எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். நம்ம குளோபல் வார்மிங்ல தான் நம்ம இருக்கிறப்போ
அந்த சுற்றுச்சூழலுக்காக அவங்கெல்லாம் எவ்வளவு சேவை பண்ணி செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். கரஸ்பாண்டன்ட் சார் எவ்வளவு கவர்னர் கிட்டலாம் அவார்டு வாங்கி ரொம்ப பெருமையான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஆனால் அமைதியா இருக்காரு. நான் வந்ததுல இருந்து அவர்கிட்ட பேசுறேன். வெரி சைலண்ட் வேஸ். அவ்வளவு அமைதி அப்படி இருக்கிறாரு. பணியுமாம் என்றும் பெருமை அப்படிங்கிற குரல் தான் எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது. அந்த அளவிற்கு சிறந்த ஆளுமைகள் இந்த பள்ளிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்காக பெற்றோர்கள் நீங்களும் பெருமைப்பட வேண்டும். இந்த பள்ளி மேன்மேலும் சிறந்து இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும். புத்தக திருவிழாவில் அவர்கள் செய்த அந்த உண்மையே சாதனை தான். அந்த சாதனை தொடர வேண்டும். இன்னும் பலருக்கு இவங்க மோட்டிவேஷனா இருக்கிறாங்க. அந்த மோட்டிவேஷனை நாம் தொடர வேண்டும். இப்போ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லையா? குழந்தைங்கள்லாம் நிறைய கலை நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன் இன்விடேஷன்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா? வேலு நாச்சியார் போடுவீங்க, ஜான்சி ராணி போடுவீங்க, சுபாஷ் சந்திர போஸ் போடுவீங்க. எல்லா இவர்களையும் பத்தி சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படி போடுறப்ப அந்த குழந்தைகளுக்கு இன்னும் நீங்க சொல்லி கொடுக்கணும். அவர்கள் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் போடுறப்ப கூட அந்த உணர்வோட இன்னும் அந்த சுதந்திர உணர்வு என்ன, நம்ம நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு நீங்க இப்பவே போதிச்சு அவங்கள மோல்டு பண்ணணும். அதுதான் என்னுடைய ரொம்ப ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். ஏன்னா சும்மா பேருக்கு அந்த ஆட்டங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் அதெல்லாம் வரதை விட அதுலேயும் ஒரு மோட்டிவ், ஒரு மெசேஜ் எல்லாமே இருக்கணும். இந்த குழந்தைங்க வளர்ந்தாதான் இந்த நம்ம நாட்டை இன்னும் நம்ம சிறப்பா கொண்டு வர முடியுங்கிற நிலைமையில நம்ம இப்ப இருக்கிறோம். இப்ப நாடு போயிட்டு இருக்கிற நிலைமையில நிறைய பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறை எல்லாமே நம்ம படிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம செய்யணும்? யாரோ செய்வாங்க, யாரோ மாத்துவாங்கன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம போய் முன்னாடி நிக்கணும். நம்மளால மாத்த முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும்னு ஒவ்வொருத்தரும் நம்ம திங்க் பண்ணணும்னா நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு நாட்டை நம்மால் உருவாக்க முடியும், நம் குழந்தைகளால் உருவாக்க முடியும். வெரி நைஸ் டே டுடே. எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பளித்த கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் மேடம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர்ஸ் ரொம்ப நன்றி. குட்டீஸ், உங்களுக்குலாம் நான் சொன்னது புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன லைன் என்னுடைய பாட்டு லைன் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரிதா? முடிஞ்சா பின்னாடி என் கூட சொல்லுங்க. வானத்திலே வட்ட நிலா என்ன சொல்லுது? சொல்லுங்க. வெரி குட். அழகா சொல்லிட்டு நல்லா கேக்குது எனக்கு. நிலா நம்ம கிட்ட என்ன சொல்லுது? நம்ம தான் நிலாவை பார்த்து நிலா நிலா வாவான்னு கூப்பிடுவோம். ஆனா நிலா நம்மள என்ன சொல்லுதுன்னு நான் எழுதி இருக்கிறேன். என்ன சொல்லுது தெரியுமா? அது வானுயர நீ உயரு என்று சொல்லுது. சொல்லுங்க. நீ உயரு என்று சொல்லுது. வான அளவுக்கு நீ உயரணும், வாழ்க்கையில நீ முன்னேறி மேல வரணும்னு அந்த நிலா சொல்லுது. அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன். ஷேரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஒண்ணு சொல்றேன். கரை துண்ணும் காகம் என்ன சொல்லுது? காக்கா என்ன சொல்லுது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அது பகிர்ந்துண்டு நீயும் என்று சொல்லுது. பகிர்ந்துண்டு ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நம்ம பகிர்ந்துண்டு நீயும் என்று சொல்லுது. இப்படி நிறைய எழுதியிருக்கிறேன். மேடம்க்கு அந்த புக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ யூடியூப் இதுவும் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்க பாருங்க. நிறைய கத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நமக்கு கத்து கொடுக்குது. இந்த சின்ன குட்டி குழந்தைகள் நீங்க என்ன செய்யணும்? உங்க டீச்சர் சொல்றதை கேட்கணும், பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு எதா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். பண்ணுவீங்களா? எதா இருந்தாலும் நீங்க பேசணும், அவங்க கிட்ட பேசணும். நீங்க அந்த ஒரு ஹேபிட் நீங்க வச்சுக்கணும். வெரி நைஸ் சில்ட்ரன். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ரொம்ப அருமையா என்னுடைய உரையை இங்க கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ந்து இருக்கிறீங்க. உங்ககிட்ட தனியா பேரண்ட்ஸ் கிட்ட தனியா ஒரு நாள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. மேடம் விழுந்து மேடம் பெர்மிஷன் ஐ வில் கம். தேங்க்யூ சில்ட்ரன். அருமையாக இந்த வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கு, மேடம்க்கு,
மற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சொல்லலாமா சத்தமா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ so much.